எனது அன்பு கன்னிராசிக்கார நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கன்னிராசிக்காரங்க மிகவும் ஒழுங்காக இருப்பாங்க, கவனமா வேலை செய்வாங்க, புத்திசாலித்தனத்தோட செயல்படுவாங்க, அதிகமா யோசிப்பாங்க, அமைதியானவங்களா இருப்பாங்க. தான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இவங்க கிட்ட கிடையாது. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க நேர்மையா செயல்படுவாங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்க எந்த செயலை செஞ்சாலும் 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி தான் செய்வாங்க. கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்கவிருக்கும் விசுவாச புத்தாண்டு உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இந்த புத்தாண்டுல நீங்க சந்திக்கவிருக்கும் சவால்கள், அவற்றுக்கான தீர்வுகள், உறவுகள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், தொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றங்கள், ஆன்மீக வழிகாட்டுதல்களை பத்தி தெளிவா இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறேங்க. 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்கவிருக்கும் விசுவாச புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான காலகட்டமா இருக்கும். இது ஒரு ரகசிய செய்திங்க. இதுவரைக்கும் அனுபவித்த கஷ்டங்களுக்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துருச்சு. கன்னிராசிக்காரர்களின் கர்ம சக்கரம் ஒரு முக்கியமான புள்ளியை எட்டி இருக்கு. சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம் பெயர்ந்துள்ளதால கன்னி ராசிக்கு கண்டக சனி காலம் தொடங்கிருச்சு. நீதிமானான சனி பகவான் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை அளிப்பாரு. களத்திரஸ்தானத்துல சனி அமர்ந்திருக்கிறதுனால உறவுகள்ல கவனம் தேவை. ஒரு பெண்ணின் மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு பேருண்மை வெளிச்சத்துக்கு வரப்போகுது. 2026 ஜூன் மாதம் குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாவது கன்னிராசிக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. இது லாபங்களை அதிகரிக்கும், நீண்ட கால ஆசைகளை நிறைவேற்றும், சமூகத்துல அந்தஸ்து கிடைக்கும். கடந்த காலங்கள்ல செய்த தியாகங்களுக்கான அங்கீகாரம் உறவுகள்ல முதிர்ச்சியா மாறும். புதிய தொழில் கூட்டாளிகள் கிடைத்தல், திருமண யோகம் கூடி வருதல் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறது உறவுகள்ல இருக்கும் போலித்தனத்தை நீக்குவதற்காகவே. மற்றவர்களை சார்ந்திருந்த காலங்கள் மாறி சுய பலத்தை உணரும் காலம் இது. கண்டக சனி உங்களை மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறது, செயல்பட வைப்பாரு. யாரை நம்ப வேண்டும், யாரை தவிர்க்க வேண்டும் என்ற ஞானம் உங்க மனசுல பிறக்குங்க. மற்றவர்களின் திருப்திக்காக வாழாம உங்கள் லட்சியத்துக்காக நீங்க ஓட தொடங்குவீங்க. இனி மற்றவர்களின் சுரண்டலுக்கு ஆளாக முடியாது என்ற எண்ணம் உங்க வாழ்க்கையை மாத்தும். ஒரு பெண் உங்கள் தொழிலில் இருந்த தடைகளை நீக்கி வெற்றிக்கான வழியை காட்டுவா. காதல் விஷயத்துல ஒரு தீர்மான முடிவு நீங்க எடுப்பீங்க. திருமண வாழ்க்கையில இருந்த கசப்புகள் நீங்க போகுது. குரு பகவான் 11ஆம் இடமான உச்ச வீட்டுக்கு வரும்போது குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும். தொழில் மற்றும் வியாபாரத்துல கூட்டு தொழில கவனம் தேவை. அனுபவம் வாய்ந்த ஒரு பெண்மணியின் ஆலோசனை வெற்றியை உறுதி செய்யுங்க. இந்த ஆண்டின் 2ஆம் பாதியில ஒரு புதிய பொறுப்பு உங்களை தேடி வர போகுதுங்க. கூட்டு தொழில இருக்கிறவங்க கணக்கு வழக்குகள்ல துல்லியமா இருக்கணும். புதிய வீடு, வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. தனிப்பட்ட ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. டிசம்பர் 5ஆம் தேதி நிகழவிருக்கும் ராகு கேது பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில ஒரு அதிரடி மாற்றத்தை கொண்டு வரும். 5ஆம் இடத்து ராகு புத்திர வழியில சில கவலைகளை தந்தாலும் ஆன்மீக ரீதியாக பெரிய வளர்ச்சியை தரப்போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. 11ஆம் இடத்து கேது உங்கள் லாபங்களை நிலைக்க செய்வாரு. நரம்பு மண்டலம், ஜீரண மண்டலம் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க. மன அழுத்தம் காரணமா உடல் சோர்வு ஏற்படலாம். கன்னிராசி பெண்களுக்கு இது ஒரு சவாலான காலகட்டமா இருக்குங்க. ஆனா வெற்றிக்கான ஆண்டாக அமையுங்க. ஆண்களுக்கு பேச்சு திறமை அவசியம், ஆனா அது மற்றவர்களை புண்படுத்தும் விதத்துல இருக்கக்கூடாது. சோம்பலுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க நினைக்காதீங்க. புதன்கிழமைகள்ல மகாவிஷ்ணு வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு எல் தீபம் ஏத்துறது, ஏழை மாணவர்களுக்கு உதவுறது உங்க வாழ்க்கைக்கு நன்மையை தருங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறும். ராசி மண்டலத்துல கன்னி ராசி 6வது ராசியா இருக்குதுங்க. கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவானுங்க. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க
கன்னி ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கடகம், மகரம், இவங்க எல்லாரும் நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. கன்னி ராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க. எதிர்காலம் பற்றிய சிந்தனையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார அன்பர்களே, இந்த மாதம் புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி காரியங்களை வெற்றிகரமா நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க. செயல்திறன் அதிகரிக்க போகுது. ஆனா பயணங்களின் போது உடல் ஆரோக்கியத்திலும் கவனமா இருந்துக்கோங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது. பிரச்சனைகளை பேசியே தீர்க்க போறீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்பு கிடைக்க போகுதுங்க. எதிலும் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றியும் பாராட்டும் கிடைத்தே தீருங்க. அதுல துளி கூட மாற்றம் கிடையாதுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்றது அமைதியை தருங்க. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்தெடுக்கும் முடிவுகளால குடும்ப விஷயங்கள் சாதகமா நடக்கும். பிள்ளைகளால பெருமை சேரும். பெண்களுக்கு அடுத்தவர் பேசுவதை காதில் வாங்காம தவிர்ப்பது நல்லதுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் குறைய போகுது. மனதில் எதிர்காலம் பற்றிய சிந்தனை உண்டாக போகுதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற நண்பர்களின் உதவி கிடைக்க போகுது. வீண் செலவை குறைப்பது நல்லது. கலைத்துறையினர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தருங்க. கடன் பிரச்சனைகள் தீரும். எதிர்ப்புகள் அகலும். தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்க போகுது. அரசியல் துறையினர்களுக்கு விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீங்க. நண்பர்களுடன் மனத்தாங்கள் வரும். யாருக்கும் சாட்சி கையெழுத்து போட வேண்டாம். வேலையாட்களால பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் படிப்படியாக நிறைவேற போகுதுங்க. கன்னிராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல பலவிதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு புதிய தொடக்கங்களுக்கான நல்ல காலமா உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. உங்களோட மனசுல இருந்த கவலைகள் எல்லாமே மறைஞ்சு போக போகுது. உங்களோட மனசுல உற்சாகம் அதிகரிக்க போகுதுங்க. குடும்பத்துல அமைதி நிலைக்க போகுதுங்க. பொருளாதாரத்துல முன்னேற்ற வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுதுங்க. வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுதுங்க. தொழில்ல வளர்ச்சி ஏற்பட போகுதுங்க. புதிய உறவுகள் உருவாக போகுதுங்க. பழைய பிரச்சனைகள் குறைய போகுதுங்க. ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. உங்களுடைய மன அழுத்தம் குறைய போகுதுங்க. மனசுல தைரியம் அதிகரிக்க போகுதுங்க. கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. போட்டிகள்ல வெற்றி வாய்ப்புகள் அமைய போகுதுங்க. முதலீடுகள்ல லாபம் கிடைக்க போகுதுங்க. கடன் சுமைகள் குறைய போகுதுங்க. பயணம் செய்ய இந்த நேரம் நல்ல நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. திருமண யோகம் உருவாக போகுதுங்க. திருமணமாகாதவங்களுக்கு சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. எனக்கு திருமணமாகி 4-5 வருஷம் ஆச்சு, போகாத கோவில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கண்ணீர் சிந்திட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. வீடு சொத்து வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுது. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க போகுதுங்க. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போறாங்க. எதிர்பாராத சுப செய்திகள் வரப்போகுதுங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க.
பழைய முயற்சிகள் பலன் தரப்போகுது. மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சமுதாயத்துல மதிப்பு உயரப் போகுதுங்க. உங்களுடைய கலை திறமைகள் வெளிப்பட போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க. வாழ்க்கையில நீங்க நினைத்ததெல்லாமே நடக்க போகுது. நல்ல தீர்மானங்களை நீங்க இந்த காலகட்டத்துல எடுக்க போறீங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. தினமும் காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் பலிக்குங்க. அதனால தினமும் அதிகாலை நேரத்துல எழுந்து உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டுல கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி எண்ணி பிரபஞ்சத்திற்கிட்ட வேண்டிக்கோங்க. பிரபஞ்சம் கூடிய விரைவில் நீங்க நினைத்த நல்ல விஷயங்களை நடக்க செய்யும். இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அடுத்ததாக நம்முடைய கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட கன்னிராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று உங்களுடைய மனசுக்கு மன நிம்மதி ஏற்பட போகுது. தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமா அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு உண்டாக போகுது. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்குதடையின்றி நடக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியா குறைய போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வெற்றி அடைய போறீங்க. மற்றவர்களுடன் இருந்த பகையெல்லாம் நீங்க போகுது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்கள் தீர போகுது. பணவரத்து கூட போகுதுங்க. அரசாங்கம் மூலமா லாபம் உண்டாக போகுது. நீண்ட தூர பயணங்களால சாதகமான பலனெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து கவலைகளும் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. நீங்க இது நாள் வரைக்கும் பணம் காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை 1, 2ஆம் பாதங்கள். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை நீங்கி விறுவிறுப்படைய போகுதுங்க. வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாக போகுது. தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீர போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணி தொடர்பான கஷ்டங்கள் குறைய போகுதுங்க. குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க. நரசிம்மரை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய மனசுக்கு தைரியம் உண்டாகும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அகலும். எதிலும் வெற்றி உண்டாகும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும்.
கன்னிராசிக்காரர்களே, நீங்க இந்த மாதம் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தீங்க அப்படின்னா அந்த செயலிருந்து பின்வாங்க வேண்டாம். அடுத்தவங்க அதை சொல்லுவாங்க, அடுத்தவங்க இதை சொல்லுவாங்க அப்படின்னு பயப்பட வேண்டாம். உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் உங்க வாழ்க்கையில செயல்படுத்தினா போதும். உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க. திட்டம் போட்டு செயல்படுத்துங்க. யாரையும் நம்ப வேண்டாம். அப்படி நம்புனீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு நம்புங்க. ஏன்னா இந்த உலகத்தில் 100% பேர் நம்ம நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த 10% பேர் நம்ம நல்லா இருக்கோன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நம்ம நல்லா இருக்கோன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த 10% பேர்கிட்ட நீங்கள் பார்த்து பேசி பழகி வாழ்க்கையை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் அந்த நல்லவங்களை, நம்ம நல்லா இருக்கோன்னு நினைக்கிறவங்களை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட நம்ம பேசினோம்னா தான் கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்குங்க. கன்னிராசிக்காரங்க, போலியான நண்பர்கள், பொறாமை கொண்ட உறவுகளை தவிர்க்க வேண்டுங்க. பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டுங்க. அதிகமான முதலீடுகள் எல்லாம் போட வேண்டாம். உங்களால் எந்த அளவுக்கு முதலீடு போட்டு தொழில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முதலீடு போட்டு தொழில் பண்ணால் போதுங்க. அதிகமாக ஆசைப்பட வேண்டாம். அளவோட ஆசையை வச்சுக்கோங்க. முயற்சி பண்ணால் நிச்சயமாக உங்களுடைய ஆசை நிறைவேறுங்க. எண்ணம் போலதாங்க வாழ்க்கை அமையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிருங்க. வினை தீர்ப்பான் விநாயகர்னு சொல்ற மாதிரி நிச்சயமா விநாயகர் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் காணல் நீரா கரைய செஞ்சிருவாருங்க. நன்றி, வணக்கங்க.